உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ரைட். நாம் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு அநேக வழிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். விசேஷமாய் ஜெபத்தின் மூலம் தேவன் நம்முடைய வாழ்வை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்வு மறுரூபமாகும். இருக்கீங்களா? காது கொடுத்து கேட்கணும். ஜெபம் என்பது ஏதோ கிறிஸ்துவனுடைய மந்திரம் கிடையாது. அது தேவனிடத்தில் உறவாடுகிற ஒரு காரியம். தேவனிடத்தில் அவருடைய பிள்ளைகள் அன்பான தகப்பனிடத்தில் உரிமையோடு தேவனுடைய பிள்ளைகள் கேட்பது தான் ஜெபம். அநேகர் ஏதோ ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்குறோம், இல்லை கெஞ்சணும், கதறணும், மன்றாடணும், கூப்பாடு போடணும், இல்லை. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு தேவன் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உலக பிரகாரமான தகப்பனால் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியாது. சர்வ வல்லவர் அவர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஜெபம் சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்களுடைய உரிமை. ஜெபம் உரிமை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் பேசலாம், உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் உறவாடலாம், உங்கள் தகப்பனிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லலாம். நீங்களே சொல்லலாம், எனக்கு அந்த ஐயா ஜெபிப்பார், இல்லை என் தகப்பனிடத்தில் நான் பேசுவேன், நான் ஜெபிப்பேன். அதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறான். நீங்கள் அடிமையை போல மறைந்து கொண்டு எனக்கு அந்த ஐயா ஜெபிப்பார் என்று சொல்வது அர்த்தமில்லை. ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக அது இருக்காது. நாம் அத்தனை பேரும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே நீங்கள் ஏன் கர்த்தர் நம்மளை ஜெபிக்க சொல்கிறாரு? இந்த உலகத்தில் நாம் ஜெயிப்பதற்காக தான். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார். அதுதான் நாம் சில வாரங்களுக்கு முன்னே கூட பார்த்தோம். என்னுடைய ஜெபம் என்னுடைய ஜெயம். ஆமென். அப்போது நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதில் தேவன் உறுதியாக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் அநேக காரியங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இங்கே நாம் பார்த்தோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எலியாவை போல என்னால் ஜெபிக்க முடியுமா? இந்த கேள்வி என்ன செய்யுதுன்னா, அநேகரை நம்மெல்லாம் அப்படி ஜெபிக்க முடியாதுன்னு அவங்க ஜெபிக்கிறதையே விட்டுருவாங்க. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் அப்படின்றத யாக்கோபு சொல்றார். எலியாவை குறித்து நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யோசித்து எனக்கு அந்த வல்லமை இல்லை, எனக்கு அந்த வரம் இல்லைன்னு சொல்லிலாம் நீங்கள் பின்வாங்கிடாதீங்க. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான், நம்மை போல ஒரு எளிமையான ஒரு மனுஷன்தான் அப்படின்றாரு.
இன்றைக்கு அநேகருடைய மனசில் இருக்கிற கேள்வி என்னன்னா, ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்பார். உங்கள் தகுதி என்ன? உங்கள் தகுதி என்ன? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே எலியா வல்லமை பெற்றவர், வரம் பெற்றவர். ஆனா நிஜம் என்னன்னா, நாமும் தேவனுடைய பார்வையில் எலியாவை போல ஒன்றுதான். ஆமா, எலியா ரொம்ப விசேஷித்தவர் இல்லை, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா யாக்கோபு எழுதுகிறான், அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நம்மை போல ஒரு பிரச்சனைகள் உள்ள ஒரு மனுஷன்தான், நம்மை போல ஒரு பாடு உள்ள ஒரு மனுஷன்தான், நம்மை போல ஒரு எளிமையான ஒரு மனுஷன்தான். ஆனா அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆகவே இங்க பார்க்கிறோம், அவர் எலியா ஜெபித்து மழை வராதபடி வானத்தை அடைத்தார், வானத்தை மூடிட்டார். மழை வராதபடி அவர் வானத்தை அடைத்தார். திரும்பவும் அவர் ஜெபித்து வானத்தை திறந்ததை நாம் இந்த 2 வசனங்கள்ல நாம் பார்த்தோம். அப்போ ஒரு மனுஷனுடைய ஜெபத்துல இவ்வளவு வல்லமை இருக்கிறதா? இதை நாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு உற்சாகம் வரும். ஜெபத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துல எவ்வளவு பெரிய வல்லமையை தேவன் விளங்க பண்ணுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். நீங்க ஜெபிக்கிறவர்கள் இருந்தா தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க ஜெபிக்கலன்னா உங்க வாழ்க்கை, தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாதவராக இருக்கிறார். அநேகர் ஜெபிக்கிறதா கிடையாது. ஆமா, காலையில எழுந்து எத்தனை பேர் ஜெபிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ நாமும் கையை உயர்த்திடுவோம். ஆனால் கர்த்தருக்கும் நமக்கு தான் தெரியும், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணோமா இல்லை உக்காந்துக்கிட்டு எதனா புலம்பிக்கிட்டு இருந்தோமா, கர்த்தருக்கு தான் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், எலியாவை குறித்து நாம் பிரமித்து போகிறோம். ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் வானத்தை அடைக்க முடியுமா? ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு வானத்தை தேவன் திறக்க முடியுமா? எலியா சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இல்லை இல்லை, அவன் நம்மை போல ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மனுஷன்தான். நம்மை போல ஒரு பிரச்சனை, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அது எலியாவுக்கு இருந்தது. சொல்றார், நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து எலியாவுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவன் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் பனியும் பெய்யவில்லை, மழையும் பெய்யவில்லை, தேசத்தில் பஞ்சம். அவன் சாரிபாத்துக்கு வருகிறான். அங்கே சாரிபாத்துடைய வீட்டில் அவன் தங்கியிருக்கும் பொழுது அங்கே அவளுடைய மகன் மரித்து போகிறான். அங்கே அவளுடைய பிள்ளையை அவன் ஜெபம் பண்ணி உயிரோடு கூட எழுப்பினான். எலியாவுடைய காரியங்கள்லாம் நம்மை பிரமிக்க வைக்கிற காரியங்களாக தான் இருக்கும். ஆனால் யாக்கோபு சொல்றாரு, அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்றார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிறகு கர்மேல் பர்வதத்தில் வரும்பொழுது தேசத்தில் கொடிய பஞ்சம். அவன் ஆகாப்பண்டத்தில் வந்து பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படி அழைத்து, அங்கே பலிகளை நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு காளையை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வையுங்கள். நானும் ஒரு காளையை தெரிந்து கொண்டு ஒரு பலிபீடத்தின் மேலே என்னுடைய காளையை நான் வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கிறேன். யாருடைய தெய்வம்
அக்கினினால வந்து இந்த பலியை பட்சிக்கிறாரோ அவர் தேவன் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு சவால் ஆகாப் ராஜாவுக்கு முன்னே வைக்கிறான். அங்கு கர்மேல் பர்வதத்தில் நாம் பார்க்கிறோம், காலிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் அவங்களுடைய தெய்வத்தை பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பாகால் உத்தரவு கொடுக்கவில்லை. தங்களை கீறி கொள்ளுகிறார்கள். ரத்தம் சொட்டுகிறது. ரத்தம் வடிய கூப்பிடுகிறார்கள். ஆனால் எலியா வந்து நின்று கர்த்தரை அவன் நோக்கி ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது, சாம்பலாக்கி விட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து, ஏன்னா தேசம் விக்கிரக ஆராதனையினால நிரம்பி இருக்கிறது. அப்போ அந்த ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேசம் ரட்சிக்கப்படணுமா? இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். முதல் நூற்றாண்டில் ஆண்டுடைய சீடர் தோமா இந்தியாவுக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார், ஒரிசாவுக்கு போனார். சென்னையில் தான் அவர் மரித்தார் இரத்த சாட்சியாக. இன்னும் முதல் நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்து விட்டது. பல 100 கோடி ஜனங்களுக்கு மேலே கர்த்தர் அறியாத ஜனங்கள் தான். சுவிசேஷம் இன்னும் போகவில்லை. அப்போ நம்முடைய காரியங்கள் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், சொல்லி முடிஞ்சிருச்சு. இல்லை, நாம் தேசத்துக்காக உருக்கமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் கவனிக்கிறோம். இங்கே எலியாவுடைய காரியங்களை நான் சொல்லும் பொழுது என் ஜபத்தில் அவ்வளவு வல்லமை வெளிப்படுமா? என் ஜபத்தை கர்த்தர் கேட்பாரா என்று அநேகருக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. நான் உங்களுக்கு யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் ஜபத்தையும் தேவனால கேட்க முடியும் அப்படின்றார். இந்த வசனத்தில் என்ன சொல்ல வராரு? நீங்க ஜபித்தாலும் தேவன் அந்த ஜபத்தை கேட்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே இப்படிலாம் ஜபிக்கணும்னா அதுக்கு வல்லமை வேணும், வரம் வேணும்லாம் இல்லை. பாடு உள்ள மனுஷனுடைய ஜபத்தை கூட தேவன் கேட்க காத்திருக்கிறார். ஆகவே நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாங்கள் ஜெபிக்க முடியும். இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பிறகு அவர் பேசுறார், சீசர்கிட்ட பேசுறார். பரலோகத்துக்கு போக போறார், எழுந்தருளி போகிறார். அவர்களை பார்த்து பேசுறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்பட்டு நாமும் நம்மையும் பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மையும் கர்த்தர் தேவன் எழுப்பினார். அப்போ இயேசுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்க ஜெபிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியும். சபையில ஒரு நாள் ஒரு மீட்டிங், ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. வீட்டிலேருந்து புறப்பட்டு வெளியே பைக் எடுத்தா பயங்கரமாக மழை தூறல் போடுது. அப்போ நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வானமண்டலத்தின் மேலே நான் அதிகாரம் செலுத்துகிறேன். இந்த மழையை இயேசுவின் நாமத்தில் நிறுத்துகிறேன். இந்த சபை கூடி வருதலுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இயற்கை இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாக என்று ஜெபம் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். மழை நின்று போச்சு. பம்மல்லிருந்து வந்தவங்களாம் நனைஞ்சு வந்தேன்னு சொல்கிறாங்க. நம்மை சுற்றிலாம் மழை இருக்கு, நம்மை சுற்றியெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இங்கே மழை இல்லை. என்ன? நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்டு கிரியை செய்கிறான். இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த சாட்சிகள் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஒரு முறை
கேளம்பாக்கத்துக்கு ஒரு மீட்டிங்க்கு, காஸ்பல் மீட்டிங்க்கு பாஸ்டர் பிரபு அங்கே பிரசங்க மண்டபத்துக்கு போயிருந்தார். பயங்கர மழை வந்துதான். பிரபு ஜெபம் பண்ண உடனே அந்த மழை அப்படியே நின்று அந்த கூட்டம் வர வரைக்கும், முடிகிற வரைக்கும் மழையே இல்லை. பிரபு வந்து சொன்னார், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க வாழ்க்கையில கூட தேவன் கிரியை செய்ய முடியும். உங்கள் ஜபத்தை கேட்டு தேவன் கிரியை செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த விசுவாசம் தேவை. நான் அவருடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ண அப்பா கேட்பார், என் சொல்லை கேட்கிற தேவன். ஆனால் ஒரு காரியம், நீங்கள் அவருடைய சொல்ல கேட்கணும். லூக்கா 6:46 சொல்றார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறதை நீங்கள் சொல்லுகிறபடி. ஆமா, என் சொல்ல நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க சொல்ல எப்படி நான் கேட்பேன்? அங்கதான் ரகசியம். உங்க சொல்ல கர்த்தர் கேட்கணும்னா அவர் சொல்ல நீங்க கேட்கணும். அவர் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உங்களால் கூட இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல முடியும். நான் ஜெபிச்சேன், கர்த்தர் அதை கேட்டு இப்படி என் வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்று நீங்கள் கூட சொல்ல முடியும். ஆமாம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், உங்கள் ஜபத்தை கூட தேவன் கேட்க முடியும் அப்படின்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இல்லை, எனக்கு அப்படி ஒரு வரம் இல்லை, அதுக்கெல்லாம் வரம் வேணும், வல்லமை வேணும். இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் உங்கள் தகுதி. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? இங்கே எலியா யாக்கோபு எழுதுகிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். அவன் நம்மை போல ஒரு எளிமையான ஒரு மனுஷன்தான். நான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் ஜபத்தை கூட தேவன் கேட்க முடியும்னா அது எப்படி? உங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்முடைய தகுதி என்ன? நான் தேவனுடைய பிள்ளை. என் கூட சேர்ந்து சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் தான் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னே அவருடைய காரியங்கள் என்ன ஒன்றும் தெரியாது. எலியா இஸ்ரவேலில் எந்த கோத்திரம், அவன் பெற்றோர் யார் என்ற விவரமே கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் வனாந்தரத்திலே வாழ்ந்தவனாக இருக்கலாம், வனாந்தரத்தில் வாழ்ந்தவனாக இருக்கலாம். இவன் இஸ்ரவேலின் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவனாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இவன் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். எப்படி ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த எலியாவும் உயிரோட தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே அதனால தான் நான் சொல்லுகிறேன், இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா அவன் வனாந்தரத்தில் யாரும் இருக்க போறதில்லை, தேவனோடு கூட மாத்திரம் அவன் பேசிக்கொண்டு உறவாடி கொண்டிருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இவங்க 2 பேரும் மரிக்காமலே பரலோகத்துக்கு போயிட்டாங்க, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், ஏனோக்கும் எலியாவும். அப்போ ஒரு வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய நாட்களை கழித்திருக்க முடியும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் இந்த எலியா 2 ராஜாக்கள் காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். ஆகாப் காலத்திலும் அகசியா காலத்திலும் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், அவர் காலத்தில் தான் எலியா இந்த ஜெபிக்கிறார். இந்த இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், அவன் இஸ்ரவேலில் பெண் கொள்ளாமல் சீதேனின் ராஜாவாகிய அவனுடைய மகளை யேசபேலை அவள் மணந்து கொள்ளுகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும் பொழுது அந்த ஜனங்கள் பாகாலை தான் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். பாகாலை தான் அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள். இந்த யேசபேலை இவன் திருமணம் செய்து கொண்டதனால யேசபேல்
இஸ்ரவேல் தேசத்திலே பாகால் வணக்கத்தை கொண்டு வந்து விட்டாள். பாகால் என்றால் மழை தரும் தெய்வமா. அவர் தான் அந்த விவசாயத்துக்கெல்லாம் பயிர் பட்சியெல்லாம் அவர் தான் நல்லா வளர செய்கிறார், விளைச்சலை தருகிறார், மழையை தருகிறார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த ஜனங்கள் அந்த பாகால் தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இன்றைக்கி நாம் நல்லா இருக்கிறோன்னா அந்த பாகால் தான், அவர் தான் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு, அப்படி ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மேலே அந்த மக்களுக்கு இருந்தது. இவன் அந்த விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய பிள்ளை, அவன் அந்த யேசபேலை மணந்து கொண்டதினாலே அவள் அந்த பாகாலின் வழிபாட்டை, அந்த விக்கிரக வழிபாட்டை இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து விட்டாள். தன் புருஷனாகிய ஆகாப் ராஜாவையே மாற்றி விட்டாள். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30 33 வரைக்கும் வாசிக்கலாம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருக்கின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமார்த்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் இல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து பணிந்து கொண்டு சமாரியாவில் கட்டின பாகாலின் கோவிலில் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை பார்க்கிறோம். ஆமாம் சொல்கிறான், தேசத்தையே ஒரு விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டான். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனத்தை பாகாலை வழிபடுவதற்கு இந்த யேசபேலும் ஆகாப்பும் காரணமாக இருந்தார்கள். தேவனை அவங்க சொல்லப்பட்டிருக்குது, தேவனை அவன் கோபம் மூட்டினான். விக்கிரக வழிபாடு, அவன் தேவனை மிகவும் கோபம் மூட்டினான். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் அந்த மக்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு தரும் பொழுது 3 காரியத்தை நாம் பார்க்க முடியும். 1, தேசத்தில் பஞ்சம், 2வது கொள்ளை நோய், 3வது பட்டயம். இந்த 3 தான் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பாக கிடைக்கும். ஆனால் அங்கே எலியா ஜெபிக்கிறார், தேசம் முழுதும் விக்கிரகம் வழிபாடு, தேவன் மிகவும் விசனப்படுகிறார். தேவனை அவர்கள் மிகவும் எரிச்சல் படுத்தினார்கள், கோபமூட்டினார்கள். அப்போ தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை இந்த எலியா அறிந்து அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால், இந்த ஜனங்கள் உணர்வடைய வேண்டும் என்றால், இந்த ராஜா மனம் திரும்ப வேண்டும் என்றால் வானத்தை அடைத்தால்தான் அவர்களுக்கு தெரியும். அந்த பாகால் அவர்களுக்கு மழையை தரட்டும், பார்க்கலாம். அந்த 17 அதிகாரத்தில் ஆகாபடத்தில் வந்து சொல்றார் அவர், நான் சொன்னால்தான் அந்த வானம் மழையை தரும், இந்த வானத்தை நான் அடைக்கிறேன், நான் சொல்லுகிற வரை இந்த வானம் மழையை தரப்போவதில்லை, பனியை தரப்போவது இல்லை என்று சொல்லிட்டு வந்துட்டார் ராஜா கிட்ட போய் தைரியமா. அப்போ 3 வருஷம் பனியும் பெய்யல, மழையும் பெய்யல, தேசத்தில் கொடிய பஞ்சம். ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், பாகால் மழையை தருகிற ஆண்டவர் என்று அவர்கள் ஆராதிக்கிறார்கள். பாகால் மழையை தரட்டும். அப்போ இன்னும் அதிகமாக அங்கே விக்கிரக வழிபாடுகள் அதிகமாய் நடக்கிறது. ஒன்றும் நடக்கலை. எலியா சொன்னபடி
எலியா சொல்லிவிட்டு போய் அவர் ஜெபம் பண்றார். வானத்தை அடைக்கிறார். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால், இந்த ஜனங்கள் உணர்வடைய வேண்டும் என்றால், இந்த தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், வானம் 3 வருஷத்துக்கு வானம் அடைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எலியா இந்த ஜனங்கள் மனம் திரும்பணும், இந்த ராஜா மனம் திரும்பணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். வாசித்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள், நல்ல தேசத்தில் நல்ல வாழ்வு வாழ வேண்டிய ஜனங்கள் பாகாலை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையில் பஞ்சங்கள் வந்துவிட்டது. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ராஜா ஜனங்களை மிகவும் தவறான வழிக்குள்ள வழி நடத்தி விட்டார். சமாரியாவில் பலிபீடத்தை கட்டி பாகாலுக்கு பலியிட்டான். ஆகவே தேவனுக்கு மிகுந்த விசனத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள். அப்போ தேவனுடைய மனதில் என்ன இருக்கிறது? இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் தேவனுடைய மனதில் இருக்கிறது. அதே எண்ணம் எலியாவுடைய மனதிலேயும் இருக்கிறது. இந்த ஜனம் வீணாய் அழிந்து போகக்கூடாது, இந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜனங்களுக்கு உணர்வு வர வேண்டும் என்று எலியா தேவனுடைய மனதில் இருக்கிற அந்த காரியத்தை ஜெபிக்கிற மனிதன் அறிந்து, தேவன் சொல்லுவதற்கு முன்னதாகவே இவரே சொல்றார், நான் சொல்லுகிற வரை இந்த இஸ்ரேல் தேசத்தில் பனியும் பெய்ய போவதில்லை, மழையும் பெய்ய போவதில்லை. ஆனா மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக எலியா அந்த வானத்தை அடைக்கிறார். இந்த ஜபம் பாருங்க, மழை வரக்கூடாதுன்னு ஒரு ஜபம். அநேக நேரங்களில் நாமும் கூட ஜபிக்கிறோம், பிறகு அடுத்த நேரத்தில் அந்த மழையை தேவன் தந்துட்டு போகிறார், அது வேற விஷயம். இங்க பார்க்கிறோம், எலியா அந்த தேசத்துக்கு மழை வரக்கூடாது என்று ஜபிக்கிறான். நெகட்டிவா இருக்கு அந்த பிரேயர். மழை வரணும், மழை வேணும், அப்படிதான் நாம ஜபிப்போம். ஆனா எலியா ஜபிக்கிறார், மழை வரக்கூடாது, இந்த ஜனங்களுக்கு மழை வரக்கூடாது. அதை நிப்பாட்டினா தான் தெரியும் யார் தேவன், யார் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், யார் விளைய செய்கிற தேவன் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தேவனுடைய மனதை புரிந்து கொண்ட எலியா அவர் ஜெபிக்கிறார். தேவனே, இந்த வானத்தை 3.5 வருஷம் மழையும் பனியும் பெய்யாமல் இருக்கும்படி இந்த வானத்தை நான் மழையை நிறுத்துகிறேன் என்று ஜெபித்த போது தேவன் அந்த எலியாவுடைய சொல்லை கேட்டு அப்படியே செய்கிறார். உங்கள் சொல்லை கேட்கிற தேவன், புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேசத்தில் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு வானத்தை தேவன் அடைக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு மனுஷன் தான் சொல்றான், யாரும் சொல்லலை. ஒரே ஒரு மனுஷன் சொல்றான், இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தான் தேவன் என்று அறிய வேண்டும் என்றால், கர்த்தர் தான் மழையை தந்து விளைச்சலை தருகிறார் என்று அறிய வேண்டும் என்றால், சில காலம் இந்த வானத்தை அடைத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய சொல்லை கர்த்தர் கேட்டு மழையை தரவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சொல்லை கேட்டு தேவன் இந்த ஊரில் சில காரியங்களை செய்ய முடியும். ஆமாம், ஒரு தேசத்துக்கு ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமானால், நீங்கள் வாழ்கிற உங்கள் பகுதிக்கு, உங்கள் தெருவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எத்தனை பேர் உங்கள் குடியிருக்கிற அந்த தெரு மனம் திரும்பணும், ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இவருடைய கண்கள் திறக்கப்படணும், இவர்கள் இருளிலிருந்து வெளியே வரணும், வெளிச்சத்துக்கு வரணும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த பல்லாவரத்துக்கும் பழைய பல்லாவரத்துக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உங்கள் சொல்லை கேட்கறதுக்கு தேவன் காத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு தேவன் வானத்தை அடைத்தார். அவன் ஆகாப் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான், நான் சொல்ற வரைக்கும் இந்த வானம் உங்களுக்கு மழையை தரப்போவது இல்லை, பனியும் தரப்போவது இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே தேவனே, ஆகாப் ராஜாவினிடத்தில் நான் சொல்லுகிற வரை இந்த வானம் பனியையும் மழையும் தரப்போவதில்லை என்று நான் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று கர்த்தரிடத்தில் வந்து சொல்றார். அவர் கர்த்தரும் அதுக்கு ஆமேன்னு சொல்றார். நீ சொல்லிட்டுனா சரி, நீ சரியாதான் சொல்லுவ, நீ என் பிள்ளை. அந்த எலியாவின் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். தேசம் முழுதும் ஜனங்குடி வாயில பாகாலை உச்சரித்து கொண்டிருக்கிறது. அந்த தேசத்தில் ஒரே ஒரு மனுஷன் பக்தி வைராக்கியமாய் நின்று இந்த தேசம் அழிந்து போகக்கூடாது, இந்த தேசம் மனம் திரும்ப வேண்டும், இந்த மக்கள் உணர்வடைய வேண்டும் என்று கருத்தாய் ஜெபிக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்லா கவனிக்கணும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனா எலியா வல்லமையான ஒரு ஜெபம் செய்ய முடியுமானால் நம்மாலும் அப்படி ஜெபிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தில் யாக்கோப் அதை தான் சொல்றாரு. எலியா மாத்திரம் இப்படி ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க, நீங்க கூட ஜெபிக்க முடியும்ன்றாரு. ஆமா, நீங்கள் கூட ஜெபிக்க முடியும். உங்கள் சொல்லை கூட கேட்பதற்கு தேவன் காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே பாடுள்ள மனுஷன் எலியாவுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரம் தான் தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். ஆமா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லை, நமக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை தான் தந்திருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், பரலோகத்தின் தேவன் நமக்கும் அதே அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஜெபிப்பது தான் கருத்தான ஜெபம். ஆமா, நீங்க கருத்தா ஜெபிக்க முடியும்னா, நீங்கள் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இந்த அறிவு உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்களும் எலியாவை போல ஒரு கருத்தான ஒரு ஜெபத்தை ஜெபிக்க முடியும். இந்த எலியாவுடைய ஜெபத்தினுடைய ரகசியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். பதினேழாம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1 வசனம். கீலேயாத் குடிகளிலே திஸ்பனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு, அவருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்றார். இங்கே கவனிக்கணும், அந்த வசனத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அவன் ஆகாப்புக்கு முன்னே வரான், ஒரு ராஜாவுக்கு முன்னாடி வந்து, நான் சொல்லுகிற வரை இந்த வானம் உங்களுக்கு பனியை தரப்போவதில்லை, மழையும் தரப்போவதில்லை, கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று ஒரு ராஜாவுக்கு முன்னே ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்தான் அது. அவனுக்கு அவ்வளவு தைரியம் எலியாவுக்கு எப்படி வந்தது? அங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், நான் சொல்லுகிற வரை இந்த வானம் உங்களுக்கு பனியையும் மழையும் தரப்போவது இல்லை. சொல்ற ஆள் யாருன்னு சொல்றாங்க அந்த ராஜா கிட்ட,
இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அதுதான் அவனுடைய சிறப்பு, அந்த ஜபத்தினுடைய சிறப்பு. அவன் சொல்ல கர்த்தர் கேட்கிறாருன்னா எப்படி கேட்கிறாரு? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் நான். உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? தேவனுடைய பார்வையில் நாம் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். ஜெபிக்கிறவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவனுக்கு முன்பாக நின்றால் ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியும். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நின்றால் காற்றுக்கு, கொடும் காற்றுக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியும். தேவனுக்கு முன்பாக நீங்க நின்றால் சிங்கங்களுக்கு முன்பாக நீங்க நிற்க முடியும். தானியேல் யார்? ஜெபிக்கிறவன். சிங்கங்களுக்கு முன்பாக அவனால் நிற்க முடிந்தது. தேவனுக்கு முன்பாக நீங்கள் நின்றால் நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியும் என்றார். ஆமாம், மலைகளுக்கு முன்பாக நீங்க நிற்க முடியும். மலைகள்னா என்ன? பிரச்சனைகள். உங்கள் மலைகளுக்கு முன்பாக நீங்க நிற்க முடியணும்னா நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அப்படின்னா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் சொல்றான், நான் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அது வரைக்கும் எலியாவை பற்றி ஒரு விஷயம் கிடையாது. திடீர்னு ராஜா முன்னாடி வந்து நிற்கிறார் அவர். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆகாபட்டத்தில் வந்து சொல்றான் அவன். கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு முன்பாக நீங்க நின்றீங்கன்னா உங்கள் சத்துருக்கு முன்பாக உங்களால் நிற்க முடியும். தேவனுக்கு முன்பாக நீங்க நிற்கிறவர்களா இருந்தா கொள்ளை நோய்களுக்கு முன்பாக உங்களால் நிற்க முடியும். அவன் சொல்றான் பார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற வரை இந்த வானம் உங்களுக்கு பனியையும் மழையும் தரப்போவது இல்லை. பூட்டி சாவி பாக்கெட்ல வச்சுக்கிட்ட மாதிரி அவன் பேசுறான். அவன் வானத்தை அடைத்து கீ அவர் வச்சுக்கிட்டார். அவர் சொல்றான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அதான் எலியாவுடைய ஜபத்தினுடைய சிறப்பு. ஆமா, நீங்க தேவனுக்கு முன்பாக நிக்கலன்னா மனுஷனுக்கு முன்பாக போய் நீங்க காத்துக்கிட்டு கிடக்கணும். தைரியமா நிக்க முடியாது. எலியாவுக்கு எப்படி ராஜாவுடைய அரண்மனையில நுழைஞ்சு இவ்வளவு காரியத்தை சொல்ல முடியும்? சொல்லிட்டு அவன் வெளியே போக முடியுமா? கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவன் கூட இருக்கிறான். சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தது. அவன் சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேனா, கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ராஜாவுக்கு முன்பாக என்னால் நிற்க முடியும். நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கு முன்பாக நீங்க தைரியமா நிற்க முடியும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவன் சொல்றான், நான் ராஜாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தால் உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், அவர் பார்வையில் நான் இருக்கிறேன், அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எலியா சொல்றார், தேவனுக்கு சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா. அதுதான் நம்முடைய தகுதி, அதுதான் நம்முடைய சிறப்பு. அவன் தைரியமா சொல்றான், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
அங்கு சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தைரியம் தான் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க உங்களுக்கு திராணியை கொடுக்க போகிறது. ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? முதல் காரியம் அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆமாம், எங்கேயோ இருந்துட்டு நான் வந்ததில்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற வரை வானம் உங்களுக்கு பனியை தரப்போவதில்லை, மழையையும் தரப்போவது இல்லை. கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன். போயிட்டு தான் ஜெபம் பண்ணுறார், கருத்தாக ஜெபம் பண்ணுறார். தேவனே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பணும்னா, இந்த ஜனங்கள் உணர்வடையணும்னா, இந்த ராஜாவுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கணும்னா வானத்தை நீர் அடைக்கணும். நான் சொல்லிட்டேன், பனியும் மழையும் பெய்யக்கூடாது. ஒரு மனுஷனுடைய சொல்லை தேவன் கேட்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். எலியாவினுடைய காரியங்களை நாம் முதல் காரியம், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:36. ம் 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 ஊழியக்காரன் என்றும் போதும் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன் அப்படின்றார். எலியா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். ஆகாப் கிட்ட சொல்லிட்டாரு, நான் சொல்லுகிறவரே வானம் உங்களுக்கு பனியும் மழையும் தரப்போவதில்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறார். இப்போ ராஜா அவனை தேடுறார், அவனை கொல்லணும். ராஜா தேடுறாரு. கர்த்தர் எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, கேரித் ஆற்றண்டைக்கு போய் ஒளிந்து கொண்டிரு அப்படின்றார். சல்லடை போட்டு தேடுறாங்க அந்த எலியாவை. தேசம் முழுதும் வேற எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டாரா, அங்கேயும் தேடுறாங்க. கிடைக்கவே இல்லை எலியா. 3 வருஷம் எலியா ஆகாப் எலியாவை தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அப்போது எலியாவும் தேவனுடைய அவர் சொல்கிறாரு, அந்த கர்மேல் பர்வதத்தில் அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் ஒவ்வொன்றையும் செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா, அதுக்கு கீழ்ப்படுறீங்களா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இதை நான் செய்கிறேன், ஏதோ என் மனசில் பட்டதெல்லாம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறேன் அப்படின்றார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதன்படி நீங்கள் செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படியெல்லாம் நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இவர் சொல்கிறாரு, நான் அவருடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். அப்போ எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கேரித் ஆற்றண்டைக்கு போ அப்படின்றாரு. அங்கே போய்
நான் காகங்கள் உன்னை போஷிக்கிறதுக்கு சொல்லுவேன் அப்படின்றார். அங்கே இறைச்சியும் அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தூங்குறாரு, ஜெபம் பண்ணுறாரு, இதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆறும் வற்றி போனது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இல்லை மழை பெய்யாது, பனி கிடையாதுன்னு, தேசத்தில் பஞ்சம். ஆறும் வற்றி போனது. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சாரிபாத்துக்கு போ அப்படின்றாரு. அங்கே உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவை கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றார். சாரிபாத்துக்கு வர்றாரு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன். சாரிபாத்துக்கு வர்றாரு. அவருடைய காரியத்தை உங்களுக்கு தெரியும். ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறா. அங்கே சொல்கிறாரு, முதல்ல ஒரு அப்பத்தை எனக்கு கொண்டு வா அப்படின்றாரு. அவள் செய்தி கொண்டு வருகிறாள். அங்கே சொல்கிறாரு, உன் பானைகள் பஞ்சம் தீர மட்டும் உன் பானைகள் செலவழிந்து போவதில்லை, உன் கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போவதும் இல்லை அப்படின்றார். அது தேவன் அங்கே அவளை ஆசீர்வதிக்கிறார். 3 வருஷம் ஆனது. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகுது. அவர் சொல்கிறாரு, நீ ஆகாப்பு கிட்ட போய் உன்னை காட்டுன்றார். இவ்வளவு காலம் ஆகாப்பு அவனை தேடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே இருக்கிறான் அந்த எலியா? அவனை கொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசிகளை அவங்க கொன்று போட்டார்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை. இந்த எலியாவை கொல்லுவதற்கு தேடிக்கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காட்டு அப்படின்றார். அவன் முகத்துக்கு முன்னாடி போய் நில்லு அப்படின்றார். புறப்பட்டு வராரு. அதை தான் நம்ம அங்கே கவனிக்கணும். எலியாவுடைய ஜபத்தை வார்த்தையை தேவன், அவனுடைய சொல்லை தேவன் கேட்கிறார் என்றால் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன். ஏதோ ஆத்திரம் அவசரத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை. எப்பவுமே அவன் தேவனிடத்தில், நான் சொன்ன, அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏன்னா வனாந்தரத்தில் யாரும் இல்லை, மிருகங்கள் தான் இருக்கும். ஆனால் அவன் யார்கிட்ட தான் பேசுவான்? தேவனோடு பேசுவான், தேவனிடத்தில் உறவாடினான். விளங்குதா? இங்கே சொல்றாரு, தேவனிடத்தில் அவர் சொல்றதை தான் நான் செய்வேன் அப்படின்றார். அவருடைய சொல்லின்படி தான் அங்கே பார்க்கிறோம். அந்த கர்மேல் பர்வதத்தில் நடந்த சம்பவத்திலையும் பார்க்கிறோம். எலியா ஜெபித்த போது அங்கே அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது எலியாவுடைய காரியத்தை நாம் பார்க்கலாம். எலியா தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். எலியா தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவன். அங்கே நாம் பார்க்கும் பொழுது எலியாவுக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருந்ததுனால தான் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ண முடிந்தது. ஒரு வைராக்கியம், தேவனுக்காக வாழ்வதில் ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா இந்த சின்ன சின்ன தூறலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டில் இழுத்து போத்திக்கிட்டு படுக்க மாட்டான். ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் போகணும், இது கர்த்தருடைய நாள். ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து ஜாபுக்கு ரெகுலராக போயிடுவாங்க. ஆப்சண்ட் இங்கே மட்டும்தான். உங்களுக்கு பக்தி வைராக்கியம் தேவனிடத்தில் உங்களுக்கு இருக்கணும். பக்தி வைராக்கி இருந்ததுனால தான் அவன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று தைரியமா பேசுறாரு. பக்தி வைராக்கி இருந்ததுனால தான் எலியா
தேவனுடைய வார்த்தையின்படியெல்லாம் அவன் அவருடைய சொல்ல கேட்டு அவன் நடந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏதோ வரம் போகிறோம் இருக்கக்கூடாது. ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு வழங்குது? உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. தேவனுடைய வார்த்தையில் கை கொள்வதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாம், அது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா உங்களுக்கு கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் உங்களை கட்டாயப்படுத்த தேவையில்லை, உங்களை வற்புறுத்த தேவையில்லை. பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு நாங்கள் ஜெபிக்கிற விஷயம், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயம், ஊழியத்துக்கு அடுத்த விஷயங்களில் நீங்கள் உற்சாகமாக இருக்க முடியும். உங்களை யாரும் வற்புறுத்த வேண்டியதில்லை, ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி வைராக்கியம் இருக்குமானால் நாங்கள் ஓடி வருவோம். கர்த்தருடைய சமூகத்தில் சபை கூடி வருவதும் ஜெபத்துக்கு அடுத்த காரியங்களில் நாம் ஓடி வருவோம். தொடர்ந்து சிலர் சபைக்கு வராமல் இருக்கிறாங்கன்னா அது எதை காட்டுதுன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இருந்ததுன்னா அது வெயிலை பொருட்படுத்தாது, மழையை பொருட்படுத்தாது, ஒன்றையும் பொருட்படுத்தாது. கர்த்தருக்கு முதலிடம் அவங்க கர்த்தருக்கு தான் தருவார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமாம். அந்த எலியாவுக்கு பக்தி வைராக்கியம். அந்த கர்மேல் பர்வதத்தில் ராஜா கிட்ட போய் சந்திக்கிறார். ராஜாவை சந்தித்து ராஜா கிட்ட சொல்றார், ஒரு சவாலோட பேசுறார். பாகால் தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லுங்கள், நானும் வருகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காளையை தெரிந்து கொள்ளுவோம். அதை சந்தாக துண்டங்களாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து உங்கள் தெய்வத்தை நோக்கி, பாகாலை நோக்கி பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிடட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். வானத்திலிருந்து அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன் தான் தேவன் என்று ஒரு சவால். பக்தி வைராக்கியம். யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் எல்லாம் கர்த்தர் சொன்னபடி தான் செய்கிறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ம் 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 துண்டித்து போதும். இங்கே ஜெபிக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். 36ஆம் வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் நீர் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது?
எலியாவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்க. அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள், கர்த்தர் தான் தெய்வம் என்று தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தர் ஆகாபுக்கு சொல்றார், இது எலியா ஆகாபுக்கு சொல்றாரு, ரதத்தை பூட்டி கொண்டு சீக்கிரம் போ, கர்த்தர் மழையை தரப்போகிறார் அப்படின்றார். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு தேவன் வானத்தை அடைக்கிறார், வானத்தை திறக்கிறார். அவன் யார்? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் எலியா. அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன். கவனிக்கிறீங்களா? ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உங்கள் ஜபத்தை கூட தேவன் கேட்க காத்திருக்கிறார். உங்கள் ஜபத்துக்கும் தேவன் செவி கொடுக்க முடியும். ஆமாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருந்தால், உங்கள் சொல்லை தேவன் கேட்க காத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நறுமையான காலவெளியில் நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் கூடுமானால், தேவன் எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை, எங்களுக்கு வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை நீர் எங்களுக்கும் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய், உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கிறவர்களாய், எப்பொழுதும் நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய், தேவனே, பாடுள்ள மனுஷன் எலியாவை போல நாங்களும் அப்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு